வணக்கம். இன்று பாரத தேசம் முழுக்க நடைபெறக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, டெல்லியில் நடக்கிற ஜந்தர் மந்தர் மைதானத்தில் நடக்கிற மாணவர்கள் போராட்டம். இது மாணவர்கள் போராட்டம் தானா? வேற யார் நடத்துகிறா? இந்த போராட்டத்துடைய பின்புலம் என்ன? இதை நடத்துகிறவங்களுடைய பின்புலம் என்ன? மாணவர்கள் போராட்டம் தானா? என்ன நோக்கத்துக்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிற விவசாயம்லாம் ஆராயப்பட வேண்டியது இருக்கு. முதல்ல சில மாதங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்குல ஜூனியர் வழக்கறிஞர் ஒருத்தர் வாதாட வர்றார். வரும்போது அவர் ஒரு ஆர்டிஐ வழக்கு, அந்த ஆர்டிஐ வழக்கில் இவர் வாதாடும் போது வழக்குக்கும் அவர் பேசுறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் எதையோ பேசுகிறார். ஏன்னா நெட்டில் எதையோ படிச்சுட்டு வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. நெட்டில் படிக்கிறதுக்கும் சட்டத்துறை புக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. நெட்டில் படிச்சுட்டு என்னென்னத்தையோ பார்க்குறாரு. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, சினிமாவில் பேசுகிறதுக்கும் கோர்ட்டில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சினிமாவில் மாதிரி கோர்ட்டில் பேச முடியாது. ஆனால் ஒரு கோர்ட்டு நடைமுறை தெரியாத ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சினிமாவில் பேசுகிற மாதிரி அந்த டேபிள்லாம் உடச்சிட்டு போய் பேசலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை நினச்சிட்டு இவர் பேசினாரா என்னன்னு தெரியல. இவர் உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதையோ நெட்டில் பார்த்துக்கிட்டு முழுமையாக படிக்காமல் நீங்கள் பேசுகிறீங்க, முறையாக படிச்சுட்டு வாங்க. உங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள்னால தான் இங்கே பிரச்சனையே. எதையோ நெட்டில் பார்க்குறீங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி அதிகமாக அதிகரிச்சிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா பேசும்போது சொல்கிறார். இதை கேட்டுட்டு உடனே அடுத்த நாள் செய்தியாக பத்திரிகையில் வெளியிடுறாங்க. இது பத்திரிகையில் இப்போ ஒரு பெரிய விஷயமாகி போச்சு. என்னென்னா, நீதிபதி எதையாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா, சின்னதாக கோர்ட்டில் பேசும்போது சின்னதாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, நான் அதை பெருசு பூதாகரமாக பண்ணணும், பூதாகரமாக வெளியில் வெளியிடுங்கிற ஒரு ஃபேஷனாகவே போச்சு. இப்போ பத்திரிகை எதுனாலும் சரி, எந்த நீதிபதி என்ன சொன்னாலும் சரி, அதை பெருசாக வெளியிடணும், அதை திரிச்சு பெரிய லெவலில் ஒரு பூதாகரமாக வரணும் அப்படின்னு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க சர்க்குலேஷனுக்காக அந்த வேலையை செய்கிறாங்க. பட் இதை கேட்டுட்டு ஒருத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் பூனம் அமெரிக்காவுடைய பாஸ்டன்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிட்ருக்கார். இந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற இந்த அபிஷேக் தீப்கே யாருன்னா, மகாராஷ்டிராவில் சேர்ந்தவர். இவர் ஆம் ஆத்மி பார்ட்டியில் வேலை பார்த்துருக்காரு. அரசியல் கட்சியுடைய வியூக வகுப்பாளராக இருந்திருக்கார். நம்ம பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அது மாதிரி வியூக வகுப்பாளராக இருந்து இங்கே படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காக அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் படிச்சுக்கிட்டு அங்கே வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு ட்வீட் போடுறார், என்ன, நாங்கள்லாம் வேலை இல்லாமல் தான் நாங்கள் இருக்கோம், வேலை இல்லாமல் இருக்கிற எங்களை பார்த்து நீங்கள் கரப்பாம்பூச்சிகள் இல்லைங்கிறீங்களா? அப்போ நானும் கரப்பாம்பூச்சி தான், என்னைய மாதிரி கரப்பாம்பூச்சியெல்லாம் யார் யார் இருக்கீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு கூகுள் ஃபார்மை போட்டு இணைங்கிறாங்க. சொன்ன உடனே ஒரு 5000 பேர் உடனே இணைஞ்சிறாங்க. இவர் ஏற்கனவே அரசியல் வியூக வகுப்பாளர் வேறு. இவருடைய போராட்டங்கள்லாம் எப்படின்னா, ஆர்டிகல் 370க்கு எதிராக, தேச விரோதத்துக்காக முன்னாடி பல போராட்டங்கள் நடந்திருக்கு. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்தார் இல்லையா, எப்படி நடத்தியிருப்பார் நம்மளுக்கு தெரியாதா? அவர் இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்திருக்கு. உடனே இத்தனை பேர் சேர்ந்துட்டாங்களே, இதை ஏதாவது செய்யணும், பொலிட்டிக்கலைஸ் பண்ணணும், அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி முன்னெடுத்து அந்த ஆள் என்ன செய்கிறாரு, அங்கே இருந்துக்கிட்டு கரப்பான் பூச்சி பார்ட்டி, சிஜேபி, காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பார்ட்டியை சும்மா ஆரம்பித்து, அன்ரிஜிஸ்டர்டாக ஆரம்பித்து அதை முன்னெடுத்து ஒரு பெரிய போராட்டமாக முன்னெடுக்கிறார். இங்கே இந்தியாவுக்கு வரன்னு முயற்சி பண்ணுறார். வரலை. அப்புறம் திரும்ப உள்ளே வர்றார். உள்ளே வரும்போது அவரோட இன்னொரு ஆள் சேர்ந்துக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோனம் வான்சுக். இந்த சோனம் வான்சுக் யாருன்னா, லடாக்கில் அந்த ஏரியாவில் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தவர். இவங்க அப்பா காங்கிரஸில் இருந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏரியாவில் லடாக்கு விஷயமாக போராட்டம் பண்ணி இவர் தேச பாதுகாப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு என்ஜிஓ வச்சுருக்காரு. அவர் வச்சுருக்க என்ஜிஓ SECMOL அப்படிங்கிற ஒரு அரசியல் ஒரு கல்வித்துறை சார்ந்த ஒரு என்ஜிஓ வச்சுருக்காரு. இந்த என்ஜிஓவில் முறைகேடாக வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கி அந்த என்ஜிஓ தடை செய்யப்பட்டிருக்கு. இவரில் NIA விசாரணை பண்ணி இவர் அரெஸ்டாகியும் உள்ளே வந்திருக்கார். இவர் ஆர்டிகல் 370க்காக இப்படி பல விஷயங்களுக்காக போராடி எப்படி தேச விரோத கருத்துக்கள்லாம், தேச விரோத செயல்கள்லாம் அதிகமாக பண்ணியிருக்காங்க இந்த சோனம் வான்சுக். இந்த சோனம் வான்சுக்கும் சேர்ந்துக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, முதல்ல இந்த அபிஷேக் தீப்கேடைய போராட்டம் எப்படி இருக்குன்னா, வேலை கொடுக்கணும், வேலை இல்லாதனால தானே நாங்கள் கரப்பாம்பூச்சியெல்லாம் இருக்கோம், எங்களுக்கு உடனடியாக நீங்கள் வேலை கொடுக்கணும், வேலை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் ஆரம்பிக்குது. வேலை இல்லைன்னு சொல்லி போராட்டம் ஆரம்பிக்கும் போது இங்கே பல இடத்துல வேலை இருக்குது. வேலை இருக்கிறது மாதிரி நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னா இல்லை. அதுக்காகத்தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகத்தான் நியூ எஜுகேஷன் பாலிசியில், புது கல்விக் கொள்கையில் ஒவ்வொரு மாணவர்களையும்
தரம் மிக்க நபர்களாக உருவாக்குற முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வா அப்படின்னு சொல்லி கூடும்போது, ஆஹா நம்மளை வேலைக்குள்ள கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பின்வாங்கிட்டாங்க. இந்த ஆள் வந்து யார், நம்ம ஆள் அபிஜித் தீப் கேட்டிருக்கா இல்லையா, பின்வாங்கிட்டார். அப்படியே இருக்கும்போது தான் நீட்டு வருது. நீட்டில் கசிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறார். அது நீட் கசிவை போராட்டம் பண்ணி கொண்டு போகிறார். கொண்டு போனால் அதுவும் பெரிய லெவலில் வரலை. வேற தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணணும்னு கொண்டு போனார். இந்த நீட்டு எப்போ ஆரம்பிச்சிச்சு? மே மாதம் 3ஆம் தேதி முதல்ல நீட் ஆரம்பிச்சிச்சு. நீட் ஆரம்பிக்கும் போது நடக்கும்போது அந்த நேரத்தில் நீட்டு வினாத்தால் கசிவு ஏற்பட்டது உண்மை. அதை மத்திய அரசு ஒத்துக்கிட்டாங்க. உடனடியாக கண்டுபிடிச்சாங்க. எங்கே நடந்துச்சோ சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, யாரெல்லாம் செஞ்ச சந்தேகம் இருந்த ஆளுக்கு கூட கைது பண்ணிட்டாங்க. இனிமேல் இப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தனி கமிட்டி போட்டிருக்காங்க, அதில் செஞ்சுருக்காங்க. உடனே ஜூன் மாதம் 21ஆம் தேதி ரீநீட் வச்சாங்க. ரீநீட் வைக்கும்போது எப்படி நடந்துச்சு? இனிமேல் கசிவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற முழுமையான பாதுகாப்போட. ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய போட்டித் தேர்வுகளை ஒன்று வந்து நீட்டு. 26 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க. இந்த மாணவர்கள் 26 லட்சம் பேர் 1 லட்சம் சீட்டுக்காக எழுதுகிறாங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம எழுதணும், எந்த அளவுக்கு அதை பார்க்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய கவனத்தோட இந்த ரீநீட் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னா, கொஸ்டின் தயார் பண்ணுறவங்க இந்த எக்ஸாம் முடிகிறது வரை வெளியிலேயே போகக்கூடாது, அவங்களுக்கு செல்ஃபோனே கொடுக்கக்கூடாது, அப்படிப்பட்டெல்லாம் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்ட்டிங்கில் வந்து முழுக்க சிஆர்பிஎஃப், ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு, இப்படிப்பட்ட ஸ்கூலெல்லாம் வச்சு 21ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்துச்சு. நல்லபடியாக கரெக்டாக நடந்து முடிஞ்சு, எந்த விதமான பேப்பர் லீக்கேஜ் இல்லாமல், எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல் நடந்து, இப்போ ரிசல்ட்டு வந்து அவங்க ப்ராசஸிங் போயிட்டுருக்காங்க. யார்? நீட் எக்ஸாம் எழுதின எல்லாரும் நீட் எக்ஸாம் முடிஞ்சு பாஸ் ஆகி அதிகமான பேர் வந்து கவுன்சிலிங்கில் போயிட்டுருக்காங்க. இப்போ உடனடியாக அவங்க காலேஜில் சேரக்கூடிய நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க. அதிகமான பேர் இந்த தடவை பாஸ் ஆகியிருக்காங்க. பாஸ் மார்க் அதிகரிச்சிருக்கு. காரணம் என்ன? அதிகமாக படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மே மாதம் 3ஆம் தேதி லீக் ஆனதுக்கு இப்போ பாராளுமன்றம் ஓப்பன் ஆகும்போது இந்த சோனம் வான்சுக் வந்து உண்ணாவிரதம் இருக்கார். மிகப்பெரிய பேரணி நடத்த போகிறேன், பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த அபிஜித் தீப்கேவும் சேர்ந்து பெரிய லெவலில் நாங்கள் பாராட்டம் பண்ண போகிறோம், நாங்கள் காக்ரோச் பார்ட்டிலேருந்து எல்லாம் வரப்போகிறோம்னு கால்ஃபாட் பண்ணுறாங்க. இந்த காக்ரோச் பார்ட்டிக்கு எல்லாரும் உள்ளே போகும்போது பாராளுமன்றத்தை நோக்கி போகிறாங்க. மாணவர்கள் நீட்டில் குளறுபடி இருந்துச்சுன்னா போராட்டம் பண்ணணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எதிர்ப்பை பதிவு பண்ணணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அரசுக்கு எதிரான விமர்சனம் இருந்தால் அதை செய்யணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்துக்கு முன்பாக இந்த கரப்பான்பூச்சி பார்ட்டிகள் போட்ட கோஷம் என்னன்னா, ஆசாதி ஆசாதி, ஆர்டிக்கல் 317 ஆசாதி, ஆசாதி ஆசாதி, காஷ்மீர் ஆசாதி, ஆசாதி ஆசாதி, இந்தியா ஆசாதி. காஷ்மீர் ஆசாதின்னு என்ன? காஷ்மீர்லேருந்து எங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுன்னு அர்த்தம். இந்தியா ஆசாதின்னு என்ன? இந்தியாவிலேருந்து எங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுன்னு அர்த்தம். யார் சொல்கிறது? இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் உள்ள வந்து எங்களை இந்தியாவிலேருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கிறான். தனி நாடு கேட்குற மாதிரி கோஷம் போடுறான். அப்படிப்பட்டவன் உள்ளே வந்து கோஷம் போடுறான். எங்கே? மாணவர்களுக்குள்ள மத்தியில் வந்து உள்ளே வந்து யார் கோஷம் போடுறா? இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்தியா ஆசாதின்னு போடுறான். பாக்கி இது ஜம்மு காஷ்மீர் ஆசாதின்னு போடுறான். ஆர்டிக்கல் 317 ஆசாதின்னு கோஷம் போடுறான். அது மட்டும் இல்லை, இன்னொருத்தன் போடுறான், பாராளுமன்றத்துடைய ஒவ்வொரு செங்கலையும் பெருத்தெடுப்போம், நேபாள மாதிரி நாங்கள் இந்த நாட்டை ஆக்குவோம்னு சொல்கிறான். நேபாள மாதிரி நாட்டை ஆக்குவோம், பெரிய கலவரத்தை உண்டு போகணும்னு சொல்கிறான் ஒருத்தன் போலீஸோட மண்டையை உடைச்சி ரத்தத்தோடு போயிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் வண்டியை தீ வைக்கிறான். எங்கே? அந்த இராணுவ வண்டி, போலீஸ் வண்டியெல்லாம் தீ வச்சு பண்ணுறான். பெண் போலீஸ் அவங்கள அடிக்கிறான். பெண் பத்திரிகையாளரை 100 பேர் சேர்ந்து முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த போராட்டத்தில். அன்னைக்கு பிரதமரை இழிவுபடுத்தி பேசுகிறான், இந்த நாட்டை இழிவுபடுத்தி பேசுகிறான், இந்த நாடே இன்னும் இல்லைங்கிறான். இப்படி தேச விரோத கருத்துக்களை முழுமையாக பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா
நக்சல் இயக்கத்தை சேர்ந்தவங்களும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறவங்களும் காங்கிரஸ்காரங்களும் இந்த காக்ரோச் பார்ட்டியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. மாணவர்கள் திகைச்சு போய் நிற்கிறான். என்னடா அது, நம்மளை கூட்டிகிட்டு வந்தது நீட்டுன்னு சொன்னால் தர்மேந்திர பிரதாப் பதவி விலகணும்னு சொல்லி வந்தாங்க, ஒரு அமைதியான முறையில் போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாங்க, இங்கே வந்து எதையோ பேசுகிறாங்கன்னு சொல்லி பல பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்த நோக்கம் இந்த நோக்கத்துக்காக வந்தோம், ஆனால் இங்கே நடக்கிறது வேற, யாரும் வராதிங்கன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய போராட்டம் அங்கே நடந்துச்சு. அதன் விளைவாக ஒரு பாராளுமன்றம்ங்கிறது என்ன, இந்த பாரத தேசத்துடைய ஆன்மா, அதுதான் இதயம். ஒரு நாட்டை கைப்பற்றணும்னு நினச்சா பாராளுமன்றத்தை கைப்பற்றிட்டா அது முடிஞ்சு. அப்போ பாராளுமன்றத்துக்கு முன்பாக பாராளுமன்ற கட்டடத்தையே அகற்றுவேன்னு சொன்னால் அவங்கள அகற்றாமல் என்ன செய்ய முடியும்? அதனால் அங்கே போராடிய மாணவர்கள்ங்கிற போர்வையில் போராடிய அந்த நபர்களை வந்து அகற்றினாங்க, அப்புறப்படுத்தினாங்க. உடனே அங்கேருந்து இங்கே திடீர் போராளிகள் பல பேர் எப்படின்னா, எவன்லாம் வந்து வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறான், அரசியல்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறான், அரசியல்லேருந்து அனாதையாக்கப்பட்டவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த தேசத்துக்கு எதிராக இருப்பான். காங்கிரஸ் முழுக்க இந்த நாட்டில் அனாதையாக்கப்பட்டு விட்டது. கம்யூனிஸ்டுகள் முழுக்க இந்த நாட்டிலிருந்து அனாதையாக்கப்பட்டு விட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் இல்லைன்னா இங்கே வந்து ஒரு 2-3 சீட்டு ஜெயிச்சிருக்கிறது வந்திருக்கவே முடியாது. எம்பி சீட் வந்திருக்கவே முடியாது. தனிச்சு நின்று எங்கேயும் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்க. மக்கள் செல்வாக்கே இல்லாத ஆள். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஜெயிக்கலைன்னா அவன் சீட்டில் பாதி குறைஞ்சிருக்கும். தமிழ்நாடு கேரளாவும் இல்லைன்னா மொத்தமே காங்கிரஸே இல்லை, அந்த நிலைமை ஆகிப்போச்சு. இப்படி இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் சேர்ந்து மக்களால் புறக்கப்படுகிட்டெல்லாம் சேர்ந்து மாணவர்களை தாக்கிட்டார்கள். மாணவர்களை பண்ணலாமா, நீட் என்னாச்சு அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு பெண் வந்து ஒரு மாணவி இறந்துட்டாங்கங்கிறதுக்காக நீதி கேட்டு ஏபிவிபி மாணவர்கள் போய் முதல்வருடைய வீடை முற்றுகையிட போனாங்க. வீடை முற்றுகையிட போன அவங்கள 8 நாள் கைது செய்யலை, அடித்து விரட்டலை, ரிமாண்ட் பண்ணாங்க. அடித்து கைது செஞ்சு அங்கே டிஎம்கே காரங்க சேர்ந்து அடித்து 8 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க. அப்போல்லாம் எங்கே போனீங்க? இப்போ போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ திடீர் போராட்டம் பண்ணுறவங்களாம் எங்கே போனீங்க? இப்போ சமீபத்தில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. யார்? அமீர், ரஞ்சித், பிரகாஷ்ராஜ், இந்த ரேவதி, இப்படி பல பேர். இவங்கெல்லாம் நடிகைகளாக இருந்தாங்களா இல்லையா, நடிகரா இல்லையா, எதுவுமே தெரியாது. இந்த அமீர் யார்? சாபர் சாதிக்குங்கிறவன் போதைப்பொருள் கடத்தலில் இவனுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி வாக்குமூலம் சொல்லி என்ஐஏயில் அமலாக்கத்துறையில் வழக்கு பதிவு செய்து இவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்து சார்ஜ்ஷீட் போட்டிருக்கு. அதுக்கு இன்னும் பதில் சொல்லவன். சாபர் சாதிக்குங்கிறவன் கள்ளக்கடத்தல் பண்ணி கொடுத்த காசில் படம் எடுத்தவன். இவன் என்னமோ தேசத்துடைய பாதுகாவலர் மாதிரியும் மாணவருடைய பாதுகாக்கிற மாதிரியும். அப்போ நீ எங்கே போன? மாணவர்கள்லாம் எனக்கு அரெஸ்டானா? ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட போகிற போது நீ என்ன செஞ்சுருக்கணும்? மாணவர்கள் போராட்டம் நியாயமானது, அவனை எப்படி அடிக்கலாம் நீ இப்போ கேள்வி கேட்குறீல்ல, எப்படி ரிமாண்ட் பண்ணலாம் நீ கேள்வி கேட்டுருக்கணும்ல. அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? ரஞ்சித் பேசுகிறாப்ப இந்த தடவை ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. மற்ற நீட்டுக்கு முன்பு நீட்டுக்கு பின்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 10% மேற்பட்ட பட்டியலின மக்கள் அதிகமான பேர் வந்து நீட்டில் பாஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி. நீட்டில் அரசு பள்ளிகளில் சேர்றாங்க. அரசு பள்ளியில் பட்டியலின மக்கள் அதிகமான எண்ணிக்கையில் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் நீட் இல்லைன்னா என்ன ஆகும்? 2 கோடி ரூபா கொடுக்கணும் சார். ஒரு நீட் படிக்கணும்னா கேபிட்டேஷன் ஃபீஸாக 2 கோடி ரூபா கொடுக்கணும். அப்புறம் ஃபீஸ், அவங்க கவர்மெண்ட் ஃபீஸ் இப்போதைக்கு அஃபீஷியலாகவே அறிவித்தது மட்டுமே வந்து 25 லட்சம் ரூபா. வருஷத்தில் என்னாச்சு? 1.5 கோடி ரூபா வந்துடும். கவர்மெண்ட்டுனா 4.5 லட்ச ரூபாயில் முடியும். ஆனால் நீட் இருந்தால் தான் அந்த கவர்மெண்ட் இதில் வரும், இல்லைன்னா வரவே வராது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா +2 படிக்கிறதுக்கே நான் 5 லட்ச ரூபா கேட்டு நான் நீட்டில் பாஸ் ஆக வைக்கிறேன்னு சொல்லி 5 லட்ச ரூபான்னு சொல்லி இதை விட அதிகமாக பண்ணாங்க. அப்படி பண்ணிப்பட்ட பால் தான் நீட்டில் பாஸ் ஆக முடிஞ்சிச்சு. ஏழை எளிய எங்களை மாதிரி ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆளும் படித்து பாஸ் ஆக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ நீட் அப்படி இல்லை, எப்படி வேணாலும் வர முடியும். எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் முன்னாடி வந்திருக்காங்க. பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் முன்னாடி போயிருக்காங்க. பட்டியலின மக்கள் பல பேர் இப்போ நீட்டில் வெளியில் போயிருக்காங்க. ஆனால் அந்த ரஞ்சித்துக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படியாவது வன்முறை நடக்கணும், அவ்வளோதான். நான் இப்போ என்ன பேசுகிறாங்க?
இங்கே நீட்டுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், ஜனநாயகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் போராட்டம் பண்ணுறேன். அப்போ ஜனநாயகம் படத்தை பார்த்தவங்களாம் தேச விரோதிகளா, தேச துரோதிகளா? அப்போ நீங்களாம் யாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த சமுதாயத்துக்காக நீ என்ன செஞ்சிருக்க? இதுக்காக என்ன போராட்டம் இருக்க? 4 பேரை சேர்ந்து இந்த நாடுக்கு எதிராக இந்த வந்தே மாதரம் ஒழிக, பாரத் மாதாக்கு ஒழிக, இந்த நாடு ஒழிக, என்னை நசுக்கிட்டான் பிசுக்கிட்டான்னு சொல்கிறத தவிர வேற என்னையா செஞ்சிருக்க? இந்த நாட்டுக்காக நீ என்ன செஞ்சிருக்க? ஒவ்வொருத்தரும் தியாகம் பண்ணி இந்த நாட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் இவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, நேபாளம் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரி ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தணும். இவன் பண்ணுற போராட்டத்தில் பாருங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்தலை, யார் வேணாலும் போராட்டம் பண்ணலாம், உங்கள் எதிர்ப்பை பதிவு பண்ணலாம். உன் போராட்டம் என்னவோ அதை மட்டும் சொல்லு. உன் போராட்டம் என்ன? நீட்டை ரத்து பண்ணணும். நீட்டை ரத்து பண்ணணும், பாயிண்ட்டை சொல்லு. நீட்டை ஆரம்பித்தது யார்? காங்கிரஸ். காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டே நீ போராட்டம் பண்ணுறேன்னா உன் உண்மைக்கு என்ன? நீட்டை ரத்து பண்ணணும். நீட்டை ரத்து பண்ணால் நீட்டுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு, எத்தனை பேர் பாஸ் ஆனா, நீட்டுக்கு பின்பாக என்ன பேர் பத்தான பாஸ் ஆனா, புள்ளி விவரத்தை சொல்லு, டாக்குமெண்ட்டை சொல்லியா, ஒரு சொல்லி போராட்டம் பண்ணு. ஆனால் நீ என்ன செய்கிற? ஆர்எஸ்எஸை தடை செய், பாரத பிரதமரை ஒழிக, இந்த நாடு ஒழிக, ஆசாதி இந்தியா, இந்த நாட்டிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். யாரை வச்சுக்கிட்டு? இஸ்லாமிய அமைப்புகள், பல அமைப்புகள். அதில் எந்தெந்த அமைப்பு இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தினமலரில் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தலை தூக்கி வந்து வருகிறதுன்னு ஒரு செய்தி வருது. இப்படி பல அமைப்புகள் தடை தூக்கி வரும்போது இப்படிப்பட்ட போராட்டங்களை யார் நடத்துறது? இந்த அமீர், ரஞ்சித்து, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சேர்ந்து ஆசாதி இந்தியா இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. ஜனநாயகம் படத்தை பார்க்க போகிற மாணவர்கள்லாம் தேச விரோதிகள்ங்கிறாங்க. அப்போனா இவங்களுடைய போராட்டத்துடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் உங்கள்லாம் என்ன விஷயம்னா, நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம், நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் போராட்டம் என்பதற்கு முழுமையான ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த போராட்டம் எப்படி இருக்கணும்? தேச விரோதமாக இருக்கக்கூடாது. இந்த தேசத்தை வழிநடத்துறமாக இருக்கணும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், நியாயமான முதல் விஷயத்தை சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் வேலையிலேன்னு ஆரம்பித்த இந்த போராட்டம் அப்புறம் என்னாச்சு? ஆர்டிகல் 317 எடுக்கணுங்கிற வந்துச்சு. இப்போ ஆர்டிகல் 317 எடுக்கணும்னு தான் சோனம் வாங்ஸு போராட்டம் பண்ணார், இந்த அபிஷேக் தீப்கே போராட்டம் பண்ணார். இங்கே இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல. ஆர்டிகல் 317 எடுக்கணும்னு சொல்லி இப்போ எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணேன், உண்ணாவிரதம் இருந்தேன், எல்லாம் பண்ணீங்க. இப்போ காஷ்மீரில் என்ன நிலைமை? ஆர்டிகல் 317 இருக்கும்போது முன்னாடி இருந்த நிலைமை என்ன? இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குது, எவ்வளவு வியாபாரம் பெருகி இருக்குது, எவ்வளவு மக்கள் படிச்சிருக்காங்க, கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்குது. இந்த நீட்டு சரி செய்யப்படணும். இனிமேல் என்னென்ன பண்ண போகிறோம்? இனிமேல் முழுக்க ஆன்லைனில் வைக்க போகிறோம். எந்த விதமான இது வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க. பெரிய சட்டம் இயற்ற போகிறாங்க. இந்த வரக்கூடிய பாராளுமன்ற செஷன்லேயே இதை ஒரு சட்டமாக கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் பண்ணால் குண்டாசு, மிகப்பெரிய தண்டனை, வெயிலில் வர முடியாத தண்டனைலாம் கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்துங்க. உங்கள் போராட்டத்தில் எந்த விதத்துலையும் தவறு இல்லை, அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஆதரிக்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோடையோ, இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தோடையோ எந்த ஒரு போராட்டம் முன்னெடுத்தால் எங்களை மாதிரி தேசபக்தர்கள் உங்களுக்கு எதிராக நிற்போம். அதனால் நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது என்னென்னா, மாணவர்கள் நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை இருக்குது. நீட்டு இல்லைன்னா அடுத்த எத்தனையோ வழிகள் இருக்குது. நீட்டு பாஸ் ஆகணும்னா முன்னாடிலாம் +2ல் ஒரு தடவை பாஸ் ஆகினா அடுத்த அந்த இதில் மெடிக்கல் கவுன்சில் போனால் அடுத்த வாய்ப்பே இல்லை. இப்போ அப்படி இல்லை. நீட்னால எத்தனை வருஷமும் படித்து எப்போ வேணாலும் நம்ம நீட்டுக்கு போக முடியும். ஒரு தடவை இல்லையா, அடுத்த தடவை பாஸ் ஆகும், அடுத்த தடவை பாஸ் ஆகும். நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீட்டுமே இல்லையா, அடுத்து எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு ஒரு நீட்டு ஒரு இடத்துல ஒரு மெடிக்கல் ஒரு இடத்துல கதவு மூடப்பட்டிருக்குன்னா இன்னொரு கதவு திறக்கப்பட்டிருக்கும். எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை பதிவு பண்ணுமா, பதிவு பண்ணலாம். எவ்வளவோ பதிவு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தேச விரோதிகள் செய்கிற இந்த போராட்டம், இந்த உங்களை பயன்படுத்தி இந்த நாட்டுக்கு எதிராக நடத்தப்படுகிற இந்த தேசத்தை குற்றவாளி கொண்டு நிப்பாட்டணும். இராணுவம்லாம் எதிர்த்து கோஷம் போடுறாங்க. இராணுவத்துக்கு எதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல, ஆர்எஸ்எஸ்க்கு எதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல, இதெல்லாம் எதிர்த்து கோஷம் போடுறாங்க. இப்படிப்பட்ட நபர்களிலிருந்து நம்ம மாணவர்கள் விலகி இருக்கணும். அதனால் நம்முடைய எதிர்காலத்தை முன்னிறுத்து
நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணுமே தவிர, போராட்டங்கிறது மாணவர்கள் முழுமையாக மாணவர்களால் நடத்தப்படுற போராட்டங்களை கலந்துக்கலாமே தவிர, இந்த மாதிரி தேச விரோதிகள் இந்த மாதிரி நடத்துகிற போராட்டத்திலேருந்து விலகி இருக்கணும். அதனால் அந்த விழிப்புணர்வும் நம்மளுக்கு இருக்கணும். முதல்ல மாணவர்கள் செய்யணும். சில அரசியல் கட்சியை சார்ந்த மூத்த அரசியல்வாதிகளே என்னமோ இந்த போராட்டம் மாணவர்களை நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்கன்னு. ஆனால் நிச்சயமாக 90க்கு 99% மாணவர்கள் இல்லை. மாணவர்கள் இல்லாமல் தேசவிரோத கருத்துக்களை மட்டுமே சொல்லக்கூடிய இந்த மாணவர்கள் தன்னெழுச்சியா வரக்கூடிய முதல் நாளில் வந்தாங்க இல்லையா, அந்த வரக்கூடியவர்களை பயன்படுத்தி முன்னாடி உள்ள வந்துட்டாங்களே தவிர, இவங்க முழுக்க முழுக்க இந்த நாட்டில் உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காகவும், இந்த நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காகவும், இந்த நாட்டில் இல்லை இந்த கவர்மெண்ட்டு ஒரு தேச விரோதமா இருக்குங்கிறத மக்கள் மத்தியில் ஒரு திருச்சி கூறுவதற்காகவும் இந்த ஒரு முயற்சி பண்றாங்க. யார் போன்றா? மக்களால் புறக்கணிக்கப்பட்ட காங்கிரஸ், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அமைப்புக்கள்லாம் சேர்ந்து. ஏன் இவங்களை எவனுமே தனிச்சு நின்று ஒரு ஓட்டு கூட வாங்கினதில்லை, ஒரு சீட்டு கூட வாங்காத அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உட்படுத்துகிறாங்க. அதனால் அரசியல் தலைவர்கள் அரசியல் ரீதியாக முன்னெடுத்து அரசியல் ரீதியாக போராடணும், அரசியல் ரீதியாக வென்றெடுக்கணும். அதனால் அரசியல் தலைவர்கள் ஒரு வழிகாட்டுதல் செய்யணும். இதில் என்ன நடக்குதோ அதை உண்மையாக சொல்லணும். இல்லைன்னா இந்த நாடு இல்லைன்னா எந்த நாட்டிலையும் நம்ம ஒரு வாழ முடியாது. அதை நல்லபடியாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த விழாலாம் கலவரம் நடந்த நாட்டுடைய நிலைமை என்ன? இப்போ அதெல்லாம் தெரிஞ்சிருந்து அரசியல் தலைவர்கள் இந்த பாரத தேசம் நம்மளால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த பாரத தேசம் நம்ம இதை வழிகாட்டணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அரசியல் தலைவர்கள்.